மயிலாடுதுறை மாவட்டம் வந்து பவுண்டராஜ் வந்து கொண்டு வந்தார். எனக்கு ரொம்ப அது வந்து ஏன்னா எல்லா எம்எல்ஏவும் கேட்டு கேட்டு அழுத்து போனது. நம்ம பவுண்டராஜ் அண்ணன் அவருக்கு அந்த மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கொண்டு வந்து அந்த கட்டடத்தையும் கட்டுறதுக்கு எல்லாரையும் கேட்டு எடப்பாடி பேரில் கொண்டு வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடித்தது. அவரை ரொம்ப பிடித்தது காரணம் மயிலாடுதுறை மாவட்டம் கொண்டு வந்தது தான். ஏன்னா அவர் மயிலாடுதுறை மாவட்டம் சாலைகள் வந்து எல்லா ஊருக்கும் சாலை போட்டார். இன்னும் வந்து அவர் வந்து இதுமாரி அப்புறம் கொரோனா காலத்தில் எங்களுக்கு சம்பளம் வந்து யாருக்கும் சம்பளம் கிடையாது. சம்பளம்லாம் வந்து எடப்பாடியார் காலத்தில் எல்லாருக்கும் உட்கார வச்சு சம்பளம் கொடுத்தாங்க. அரசு ஊழியருக்கலாம் பஸ்ஸு ஓடல, சிஆர்சி பஸ்ஸு ஓடல, அவங்களுக்கும் சம்பளம் கொடுத்தாங்க. இதேமாரி கொரோனா காலத்தில் எங்களை வந்து அப்படியே வந்து ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாரி எடப்பாடியார் பார்த்துக்கிட்டாரு. அவரை முதலமைச்சரை ஏற்றுக்கிறதா தெரியாத இந்த 5 வருஷமா எந்த உதவியும் செய்யாம பாழாக்கி இந்த 1000 ரூபா பணத்தையும் இலவச பஸ்ஸையும் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் ஓட்டிடலான்னு ஒரு அப்பான்னு சொல்றாரு. இது என்ன வழியில நியாயம்? அதனால எப்போ போய் நான் இனி வருங்காலங்களை ஏமாற மாட்டோம். எங்களுக்கு நான் வந்து இன்னுமே இந்த மயிலாடுதுறை மாவட்டம் கொண்ட பவுண்டராஜ் அவர்களுக்கு அவர் இந்த ட்ரிப்பு நிற்கும் போது அவருக்கு ரெட்டலை சின்னத்தெல்லாம் வாக்களிப்பேன் என்று கூறி முடிக்கின்றேன்.